அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தலம் வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். இந்த கோவிலுமே கோபுரம் வந்து மிக உயரமானதாக இருக்குது. 4 கோபுர வாசல்கள் இருக்குது. இந்த கோபுரத்துக்கு வந்து ஒரு பல புராண கதைகளும் இருக்குது. இந்த கோவில் வந்து யாரால் கட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்வகர்மத்தை சேர்ந்த பொற்கொள்ளர்களாலும் இந்த கோவில்கள் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு பல புராணங்கள் வந்து சொல்லுது. இந்த கோவிலுக்கு வந்து ஆதிசங்கரர் வந்து மிக முக்கியமானவராக கருதப்படுறாரு. இந்த கோவிலில் வந்து காமாட்சி அம்மன் வந்து பத்மஸ்தானத்தில் அமர்ந்து மக்களுக்கு வந்து காட்சி தராங்க. இந்த கோவிலோட மூலவராகவும் காமாட்சி அம்மன் தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னோட ஒரு கையில் கரும்பினையும் இன்னொரு கையில் வில்லினையும் ஏந்தி இன்னொரு 2 கையில் வந்து மக்களுக்கு அருள் தர மாதிரி காஞ்சி காமாட்சி அம்மன் இந்த கோவிலில் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து அம்மனை வந்து உக்ரஸ்வரூபிணி அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இந்த கோவிலில் வந்து அம்மன் வந்து காளி ரூபத்தில் ரொம்ப கோபமானதாக தான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டில் வந்து ஸ்ரீசக்கரத்தை வந்து பொருத்தி அவங்கள வந்து சாந்தமாக்கி ருத்ரஸ்வரூபிணி அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்து சிரித்த முகத்தோடு அருள் பாலிக்கிற அம்மனாக வந்து மாற்றிருக்காரு. இங்கே வந்து அம்மனை பிரதிஷ்டை பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதவியாசர் வந்து அம்மனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில். இந்த கோவிலில் வந்து கோபுரம் வந்து தங்க முலாம் பூசி ஒரு கொடிமரமும் கோபுரமும் இந்த கோவிலில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட தெப்பக்குளம் வந்து மிகவும் அழகானதாகவும் அழகிய கோபுரங்களையும் அழகிய மாடங்களையும் உடையதாக இந்த கோவில் வந்து இருக்குது. இந்த கோவிலில் வேறு என்ன சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து 51 சக்தி பீடங்களில் இந்த கோவில் வந்து 1வது மிகப்பெரிய சக்தி பீடமாக கருதப்படுது. அதாவது பார்வதியோட நாபி தொப்புள் வந்த இடம்தான் இந்த கோவில் அப்படின்னு பல புராண கதைகள் வந்து இந்த கோவிலை வந்து சிறப்பித்து கூறுறாங்க. இந்த கோவிலில் வந்து எல்லா வரமுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்திலிருந்தும் மக்கள் வந்து இந்த கோவிலை வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. எல்லா நாளுமே இந்த கோவில் வந்து விழா பூண்டு தான் இந்த கோவில் வந்து இருக்குது. இந்த கோவில் வந்து மிகவும் பழமையானதாகவும் மிகவும் புராணத்தக்கதாகவும் இந்த கோவில் வந்து இருந்துட்டு வருது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே பல்வேறு இடங்கள்ல இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு கீழே சவுத் தமிழ்நாடு போன்ற எல்லா இடத்துல இருந்துமே இந்த கோவிலுக்கு வந்து மக்கள் தினந்தோறும் வந்து அவர்கள் வந்து அம்மனை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து எந்தெந்த சன்னதிலாம் இந்த கோவிலில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதிக்கு தனி சன்னதி இருக்குது. ஆதிசங்கரர், காமாட்சி அம்மன் போன்ற பல்வேறு தெய்வங்களுக்கு வந்து இங்கே வந்து சந்நிதி இருக்குது. இந்த மூலவராக இருக்கிற காமாட்சி அம்மன் பக்கத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்ற தெய்வங்களும் அம்மனுக்கு வந்து துணை நிற்கிற மாதிரி ஒரு வடிவமைப்பில் இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் காஞ்சினாலே காமாட்சி, அந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வந்து இதுக்கு வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோவிலாக வந்து தென் தமிழகத்தில் மிக முக்கியமான சக்தி பீடங்களில் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலும் ஒன் ஆஃப் த கோவிலாக வந்து திகழ்ந்துட்டு இருக்கு.